டென்ட் கோட்டா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆதிபகவன் ரிலீஸ்க்கு அப்புறம் அதோடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை எனக்கு. ஏன்னா அவர் கதையே சொல்லலை எனக்கு. ஆக்சுவலாக நானும் அவரும் கண்ணபிரான்ற ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணுறதா இருந்தது. அதுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னார், எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். நடுவில் அவர் யோகி முடிச்சுட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் ஜானரில் இறங்குவோம், ஆதி பகவான்ற ஒரு படத்தில் கண்ணபிரான் அப்புறமா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ கமர்ஷியல் ஜானரில் இறங்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆதி பகவான் படம் பண்ணணும்னு அவர் சொன்னார். அது நான் அவரை முழுக்க நம்பி பண்ணேன். ஆனால் அவர் சொல்லிட்டார், கதையெல்லாம் கேட்காதீங்க, என்னை கொஞ்சம் நம்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரிண்ணா அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் ஆதி பகவான். அந்த ஒரு டெசிஷனுக்காக இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆதி டோட்டலாக ஒரு மேன்லி, ஸ்டைலிஷ், அதுக்கப்புறம் இவ்வளோ தான் பேசுவான், அளவாக தான் இருப்பான், அம்மா மேலே இருக்கிற பாசம் அதெல்லாம் ஒரு சைடு, அந்த மேஸ்குலன் சைடு. இன்னொன்று சைடு எடுத்தால் பகவான், அவர் டோட்டலாக அந்த கொஞ்சம் ஃபெமினைன் டச் உள்ள ஒரு ஆள். ஸோ அவர் என்டர்டெயின்மெண்ட் ஓவராக பண்ணுவார். திடீர்னு லைட்டரை கன்னாக யூஸ் பண்ணுவார், கன்னை லைட்டராக யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே நேரத்தில் டுதோக்கோ ஒரு கெட்டவன் அவன், பட் லவ்வை மட்டும் சின்சியராக பண்ணக்கூடிய ஒரு ஆள். ரெண்டு பேருமே அதான் காமனான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஆதிக்கும் பகவானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி கதை எனக்கு சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு கேரக்டர் வச்சுருக்காரு, ஒரு கில்லரான ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருக்காருன்றது எனக்கு முதலே தெரிஞ்சு போச்சு. அது அவர் அப்படியே என்கிட்ட மறைச்சிக்கிட்டே வந்தார். ஒரு நாள் சொன்னார், மேக்கப்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னெலாம் சொன்னார். பண்ணி பார்த்தா அது ஒரு பகவான் கேரக்டருக்கான லுக் இதுதான் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாருமே பயப்படுவாங்க, கண்டிப்பாக நானும் பயந்தேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு கமர்ஷியல் களத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர் அது பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். அது எல்லாருமே ஒத்துக்கிட்டே ஆகணும், நானும் ஒத்துக்கிறேன். பட் அமீரன் மேலே இருந்த நம்பிக்கை, இது அவர் ஏதோ சிந்திச்சிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் பகவான் கேரக்டர் பண்ணேன் நான். அது இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், அந்த கேரக்டரை நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணோங்கன்றதுனால. ஏன்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்னுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே அமீரண்ணன் தான். அவர் மைண்டுக்குள்ளே வச்சுருந்தார் இந்த கேரக்டரை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடப்பான், எல்லாமே இருந்துச்சு. நான் அவர் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சிருந்தேன்னா கஷ்டமாயிருக்கும். அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா தான் காப்பி அடித்தேன். ஸோ இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி அவர் நினைக்கிறாருன்றதை எனக்கு இருக்கிற அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்தது தான் பகவான் கேரக்டர். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது நார்மலாக வர விஷயம் இல்லை. ஒரே நாளில் நான் ஹோம்ஒர்க்லாம் எதுவும் பண்ணலை அந்த கேரக்டருக்கு, அவரை நம்பி பண்ணது தான். ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணேன். ப்ளஸ் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த எனக்கு நெயில் பாலிஷ் எப்படி போடுறதுன்னு தெரியாது, அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் வேணும். பட் நான் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் ஒரு யோகத்தில் பண்ண ஒரு விஷயந்தான். அதே மாதிரி லிப்ஸ்டிக்லாம் போட்டது எல்லாமே. அந்த வாக், மெயினாக பகவானுடைய வாக், அது கொண்டு வரத்துக்கு உண்மையாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவர் என்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் டைரக்டர். பட் ஸ்லோவாக நானும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அந்த ரோலை பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு யூ ஆல் ஃபார் அப்ரிஷியேட்டிங் இட். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ ஸ்டண்ட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அமீரன் ஒரு ஸ்டண்ட் அழகாக டிசைன் பண்ணார். ராஜசேகர் மாஸ்டர் பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்கு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணார். ரொம்ப நிறையா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காக. ஸோ எல்லாம் அவர் நல்ல அவார்ட்ஸ் அவருக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நல்ல பேர் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அது ஆக்ஷன் ஃபில்ம் ஈஸியாக பண்ண முடியாது. நிறையா இடங்களில் அடிபட்டிருக்கு, அதை பொருட்படுத்தாமல் நான் பண்ணேன். ஸோ அது அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அந்த அப்ரிசியேஷன் அந்த வழி எல்லாத்தையும் மறக்க வைக்குது. யுவன் சங்கர் ராஜா எல்லாருக்குமே தெரியும் அவருடைய டேலண்ட் என்னன்றது. ஆனால் மறுபடியும் அந்த டேலண்ட்டை அவர் இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆதி பகவானில் டு த கோர் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேரக்டர் மாதிரியே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது.
அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு மியூசிக் இந்த படத்துக்கு. சாங்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ், ஒரு சாங்க்கும் இன்னொரு சாங்க்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருந்தாலும் எல்லா சாங்கும் ஹிட் பண்ணணுன்ற ஒரு வெறியில் போட்டார். அது அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எனக்கு வந்து எல்லா சாங்குமே ரொம்ப பிடிச்சிது. ஒரு இங்கிலீஷ் சாங், ஒரு ஹிந்தி சாங், அப்புறம் ஒரு இந்தியன் கிளாசிக் மெலடி, இந்த மாதிரி அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டைம். படம் வந்து ஆக்டர்ஸ் யாரும் பார்க்க முடியல, எல்லோரும் வந்து துபாய் மேட்ச்சுக்கு போயிருக்காங்க. ஸோ யாருமே இன்னும் பார்க்கல. ஆர்யா மட்டும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கலக்கிட்ட மச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. தேங்க்ஸ் ஆர்யா. கல்யாண் கிருஷ்ணா அவர் வந்து பூலோகம் படத்தினுடைய டைரக்டர். அவர் பார்த்துட்டு, சார் உங்கள் மேலே வந்து ஒரு புது ரெஸ்பெக்டே வருது சார், இப்படி வந்து பண்ணியிருக்கிறது வந்து பெரிய விஷயம் சார், கலக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது வந்து ஜனா சார் ஃபோன் பண்ணார், ஜனாதன் சார். அவர் வந்து, நீங்கள் எப்படி நடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நான் ஒரு படமே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இப்படி ஒரு கேரக்டரை ஏற்றுக்கிட்டு பண்ணது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம், ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம் கூட அவ்வளோ எக்ஸாக்டாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி. ஃபேமிலி வந்து நான் எது பண்ணாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி சொன்னாங்க, இது நல்லா பண்ணியிருக்கேன், அது நல்லா பண்ணியிருக்கேன்னு. அப்பா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆனார், என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து பாராட்டினார். அவர் ரொம்ப படத்துக்கு அப்படி பாராட்டினது இல்லை, இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ சொன்னார். அம்மாவும் அக்காவும் இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு பண்ணதே பெரிய விஷயம், அதுவும் அதை வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறது இன்னும் பெரிய விஷயம், வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூன்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அண்ணன் வந்து சொன்னார், நான் எவ்வளோ தான் படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து உனக்கு வந்து நான் வாங்காத எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் உனக்கு வந்து கிடச்சிருக்கு, ஸோ நிச்சயமாக வந்து இது வந்து உனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கான்றது வந்து எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கமெண்ட். அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் வந்து படம் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேசலை என்கிட்ட, ஏன்னே தெரியல. நான் ஒரு நாள் உட்கார வச்சு கேட்டேன், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, எல்லா படம் மாதிரியும் இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல என்னால், இதை விட நல்லா இருக்குன்றதை விட ஒரு நல்ல வார்த்தையை தான் நான் தேடிட்டுருக்கேன், உங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி. நீ பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இந்த மாதிரி யாரும் பண்ணதே கிடையாது, அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை பார்த்து எல்லோரும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசணும், அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஷன், இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டை கலந்து நம்ம பண்ணணும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீடம் நிறையா இருக்குது இந்த கேரக்டரில், எப்படி வேணால் இருக்கலாம் இந்த கேரக்டர். ஸோ அதனால் யாரும் இது கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கா, தப்பாக பண்ணியிருக்கேன்னு இது வரைக்கும் சொல்லலை. அது மேபி இனிமேல் வந்து சொல்லுவாங்களான்னு தெரியல. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான அப்ரிசியேஷனும் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆதிக்கும் பகவானுக்கும் இருக்கிற ஒரே ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா நீத்து சந்திரா தான், அந்த ராணின்ற கேரக்டர். ஏன்னா ஒருத்தன் வந்து ஏமாந்துருக்கான் அவங்கக்கிட்ட, ஒருத்தனுக்காக தான் அவங்க எல்லாமே பண்ணது. ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு காமன் ஃபேக்டர் வந்து ஃபைனலாக ரிவெஞ்சில் போய் முடியுது. ஏமாற்றப்பட்டதுக்காக ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுக்கிறான், அது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன். அந்த டெத்துக்காக ஒருத்தன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது வேறு எமோஷன், ஆனால் காமன் ஃபேக்டர்ன்றது அந்த ஹீரோயின் தான். ஸோ இது வந்து ஒரு புதுசான ஒரு லைன், அதை வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ 2 எமோஷனுமே வந்து அமீர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து நான் சொல்கிறது அப்படியே மைண்டில் வாங்கி பண்ணுங்கள், கரெக்டாக வரும்னு. ஸோ அவர் சொன்னதை வச்சு பண்ணேன், அது அப்படியே வந்திருக்கு. அவர் எதையுமே அப்படி சொல்லவே மாட்டார், என்ன தான் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாலும் இந்த ஷாட்டுக்கே அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாலும் அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் ஸ்பாட்டில் வந்து நடிகை வந்து பாராட்டப்படணும்னு நினைக்கவே மாட்டார். படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து நடிகன் பாராட்டப்படணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ எந்த மாதிரியான ஒரு அப்ரிசியேஷனும் எனக்கு அது வரைக்கும் அவர் தரல. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய சொன்னார், நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணது வந்து பெரிய விஷயம், உண்மையாகவே வேறு யாரும் இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலன்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு.
அமீரனுடைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஒரு வரியில் சொல்ல முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது ஒரு 2.5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ். முதல் நாளே ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வந்து ஒரு டஃப்பான டைரக்டர் அப்படின்னு. ஏன்னா வந்து வர்ற வரைக்கும் விடவே இல்லை, அவர் நினைக்கிறது வர்ற வரைக்கும் விடவே இல்லை. அப்படி ஒரு சில டைரக்டர்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அப்படி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் எதனால் வந்து இப்படி இருக்காருன்றது நான் வந்து லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பர்ஃபெக்ஷன், ஹி சீக்ஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன், அது வந்து ஒரு மேஜர் விஷயமாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன்றது எல்லா ஆர்டிஸ்ட்டும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. அதை பண்ணி பார்க்கணுன்னு நினச்ச அவர் வந்து உண்மையாகவே வந்து ஒரு சிறந்த ஒரு டைரக்டர். ஸோ அதனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன், நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஆர்டிஸ்ட்டை வந்து அவர் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் கஷ்டப்படுத்துகிறாரு அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து படம் பார்க்கும்போது வர அப்ரிசியேஷன் வந்து அந்த வழியெல்லாம் மறக்கடிச்சிடுது. ஆக்ஷன் ஃபிலிமில் வந்து கஷ்டப்பட்டால் தான் ஆக்ஷன் நல்லா வரும். ஸோ அதுக்கான பட்ட கஷ்டம்தான் எல்லாமே. இன்றைக்கி உண்மையாகவே பெருமைப்படுறோம். லேடீஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. நான் கூட பயந்தேன், நமக்கு இருக்கிற லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் போயிட போகிறாங்களோ அப்படின்னு பயந்தேன். பட் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு படம். அவங்க வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வி லவ் பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வி லவ் ஹிம் அ லாட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து அந்த கேரக்டருடைய சக்ஸஸை எந்த அளவுக்கு அண்டர்லைன் பண்ணுதுன்றதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஆல் த கேர்ள்ஸ், தேங்க்யூ விமன் ஹுட், எவ்ரிபடி, தேங்க்யூ. ஆதிபகவனுக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அது ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் அடுத்த படங்கள் வந்து நல்ல படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். பூலோகம்ன்ற படம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. கல்யாண் கிருஷ்ணா ஜனா சாரோடைய அசோசியேட், அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நானும் த்ரிஷாவும் பண்ணுறோம். ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக். ஸோ நல்ல ஒரு டீம். எனக்கு உண்மையாக வேறு ஒரு டைமென்ஷன் இருக்கும் அந்த கேரக்டரில், பூலோகம்ன்ற கேரக்டரில். கண்டிப்பாக அது பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும். 80% படம் வந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் சில வேலைகள் தான். ஸோ கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கப்புறம் வந்து நிமிர்ந்த நெல்ன்ற படம் வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு மாறுபட்ட ஒரு படம். ஏன்னா அதை டைரக்ட் பண்ணுறது வந்து சமுத்திரகனி அவர்கள். அது வந்து ஒரு டோட்டலாக அவருடைய படங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா படத்துலேயும் வந்து அவர் காட்டியிருப்பார், ஹீரோ கேரக்டர் மேலே எல்லார் மேலேயும். ஸோ இந்த படத்துலேயும் அது கண்டிப்பாக இருக்குது. நானும் அமலாபாலும் முதல் தடவை பண்ணுறோம். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி ஒரு சாங் ஷூட் பண்ணிட்டோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நல்லா வரும். 10 to கொட்டா வியூவர்ஸ் எல்லார்கிட்டேயும் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆதிபகவான் பற்றி, என்னுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் ஆதிபகவான் படம் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அது நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. வல்காரிட்டியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நிச்சயமாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்பீங்க. பார்த்தவங்க திருப்பி போய் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், 3 to VCDயில் பார்க்காதீங்க. தேங்க்யூ.